வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். இன்றியமையா பொருட்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது மத்திய அரசு. பெட்ரோல், டீசல், எரிவாயு வளங்களை ஒழுங்குபடுத்தவும், பதுக்கல், கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்கவும் நடவடிக்கை. அரபு நாடுகளில் போர் சூழலால் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இறக்குமதி தடைபட்டது. வீட்டு பயன்பாட்டு எரிவாயு உற்பத்தியை அதிகப்படுத்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெட்ரோலிய அமைச்சகம் உத்தரவு. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்பட்டால் மோசமான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படும். சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். உலக சந்தையில் எண்ணெய் வளங்கள் தடைப்பட்டுள்ள நிலையிலும் வங்கதேசத்துக்கு 5000 டன் டீசல் வழங்கும் இந்தியா. ஏற்கனவே செய்து கொண்ட உடன்பாட்டின்படி வழங்கப்படுவதாக வங்கதேச பெட்ரோலியம் கழக தலைவர் தகவல். கோவை வஉசி மைதானத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறிவியல் விஞ்ஞானி ஜிடி நாயுடு உருவச்சிலை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக செந்தில் பாலாஜி தகவல். மார்ச் 17ஆம் நாள் தில்லிக்கு நேரில் சென்று விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு கிடைத்தல், வழங்கல், பகிர்ந்தளிப்பை ஒழுங்குபடுத்தவும், பதுக்கல், கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்கவும் இன்றியமையா பொருட்கள் சட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. அரபு நாடுகளில் போர் சூழல் காரணமாக பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு ஆகிய எரிபொருள் இறக்குமதி தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு முன்னுரிமை பிரிவினருக்கு நியாயமாக கிடைப்பதை உறுதி செய்யவும், பதுக்கலையும் கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்கவும் மத்திய அரசு இன்றியமையா பொருட்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த சட்டத்தின்படி பெட்ரோலியம், பெட்ரோலிய பொருட்கள், இயற்கை எரிவாயு ஆகிய இன்றியமையா பொருட்கள் ஆகும். வீடுகள், போக்குவரத்து, மருத்துவமனை ஆகியவற்றுக்கு இவற்றை பயன்படுத்த முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றை பதுக்கி வைப்பதும், கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதும் தண்டனைக்குரிய குற்றங்கள் ஆகும். இத்தகைய குற்றத்தை முதன்முறை செய்தால் 3 மாதம் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறு தண்டனை விதிக்க இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. அரபு நாடுகளில் போர் சூழலால் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு வளங்களில் தடை ஏற்பட்டுள்ள நிலையில் வீட்டு பயன்பாட்டுக்காக எரிவாயு உற்பத்தியை அதிகப்படுத்தும்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், உற்பத்தியை உயர்த்தவும், அதிகப்படியான உற்பத்தியை வீட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. வீட்டு பயன்பாட்டுக்கு சமையல் எரிவாயு வழங்க முன்னுரிமை அளிப்பதாகவும், பதுக்கல், கள்ளச்சந்தையை தடுக்க முன்பதிவுக்கான கால இடைவெளியை 25 நாட்களாக உயர்த்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீட்டு பயன்பாட்டுக்கு அல்லாமல் இறக்குமதி செய்யப்படும் எரிவாயுவை மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களுக்கு வழங்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. உணவகங்கள், விடுதிகள், பிற தொழில்களுக்கு எரிவாயு வழங்குவதை மறு ஆய்வு செய்ய எண்ணெய் நிறுவனங்களின் செயல் இயக்குநர்கள் 3 கொண்ட குழுவை அமைத்துள்ளதாகவும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்பட்டால் மோசமான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி எச்சரித்துள்ளார். வளைகுடா போரால் ஏற்பட்டுள்ள சூழல் காரணமாக சென்னை உள்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு உருளைகள் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தேநீர் கடைகள் முதல் நட்சத்திர விடுதிகளின் உணவகங்கள் வரை அனைத்து வகையான உணவகங்களும் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உணவகங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் கொள்முதல், உணவு வகைகள் தயாரிக்கப்பட்ட பிறகு அவற்றை பல்வேறு வகையான வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்தல் என மிகப்பெரிய கொள்முதல் மற்றும் விநியோக சங்கிலியை உணவகங்கள் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவை மூடப்பட்டால் மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்யப்படாததால் உழவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் உணவக பணியாளர்கள், உணவகங்களை சார்ந்துள்ள ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற வீடுகளுக்கு உணவு வழங்கும் சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் பணியாளர்கள் வேலை இழக்கும் நிலை உருவாகும் என்றும் எச்சரித்துள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் வளங்கள் தடைப்பட்டுள்ள நிலையிலும் வங்கதேசத்துக்கு இந்தியா இன்று 5000 டன் டீசலை வழங்க உள்ளதாக வங்கதேச பெட்ரோலியம் கழக தலைவர் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்துக்கு ஆண்டுக்கு 1,80,000 டன் டீசல் வழங்க இந்தியா உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. இப்போது கடும் நெருக்கடி நிலவும் சூழலிலும் குழாய்பாதை வழியாக இன்று 5000 டன் டீசல் இந்தியா வழங்க உள்ளதாக வங்கதேச பெட்ரோலிய கழக தலைவர் முகமது ரேசனுர் ரகுமான் அடுத்த 2 மாதத்துக்குள் மொத்த 6 மாதத்துக்கு வழங்க வேண்டிய 90,000 டன் டீசலும் குழாய் வழியாக வந்து சேரும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை வஉசி மைதானத்தில் நிறுவப்பட்டுள்ள அறிவியல் விஞ்ஞானி ஜிடி நாயுடு உருவ சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இயந்திரவியல் மற்றும் விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல்வேறு அரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய ஜிடி நாயுடுக்கு கோயம்புத்தூரில் வஉசி மைதானத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து திருவுருவ சிலையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் கோவையில் ஜிடி நாயுடு குடும்பத்தினர், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன், மேயர் ரங்கநாயகி, துணை மேயர் வெற்றி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிஎம்முக்கு ரொம்ப நன்றி. அவர் அவரோட அப்பா கருணாநிதி, அண்ணாதுரை, பெரியார் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க அப்பா, எங்கள் அப்பாவோட. அதை வச்சு அவருக்கு ஸ்டாலினுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அது தெரியறதுனால அவருக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணதுக்கோசரம் மேம்பாலம் பேரை வச்சு திறந்து வச்சாரு. இப்போ இந்த ஸ்டாச்சுவும் திறந்து வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தன்னிடம் விசாரிப்பதற்காக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாகவும், மார்ச் 17ஆம் நாள் தான் நேரில் சென்று விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மார்ச் 17 அன்று நேரில் வந்து விளக்கமளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அவர்களது கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் ஊழல் என்ற பெயரிலான பாடம் இடம்பெற்ற சமூக அறிவியல் புத்தகத்தை வெளியிட்டதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும், அந்த புத்தகத்தை திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்னும் தலைப்பிலான பாடத்தை சேர்த்திருந்தது. இதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்துக்கும் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இத்தகைய செயலுக்காக நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த பாடநூலையே மொத்தமாக திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் அறிவித்துள்ளது. மெய்யூர் ஓடையில் அரசின் புதிய நேரடி நெல் கொள்முதல் இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகில் மெய்யூர் ஓடையில் அரசு சார்பில் புதிய நேரடி நெல் கொள்முதல் இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்பாக்கத்தில் உள்ள ரேஷன் கடையை சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் நரிக்குறவ மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள ரேஷன் கடையை சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதில் தன்னுடைய பிறந்த நாளில் ரேஷன் கடையை நரிக்குறவ மக்களுக்காக திறந்து வைத்ததில் சட்டமன்ற உறுப்பினர் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்தார். இதையடுத்து நரிக்குறவ மக்கள் பட்டாசு வெடித்தும் பாசிமணி மாலையை சட்டமன்ற உறுப்பினருக்கு அறிவித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் துணைத் தலைவர் அலெக்சாண்டர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியங்கா துரைராஜ், வார்டு உறுப்பினர் சுப்பிரமணி தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெரியகுளத்தில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் இணைந்து நோன்பு கஞ்சி அருந்தியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் புதுப்பட்டி இறையியல் கல்லூரியில் அனைத்து பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் இணைந்து நோன்பு கஞ்சி அருந்தினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பன்னீர்செல்வம், ரம்ஜான் நோன்பின் சிறப்புகளையும் இஸ்லாமியர்களுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பாராட்டி பேசினார். இதில் ஜமாத் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குறிஞ்சி நகரில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் இலாசுப்பேட்டையில் உள்ள குறிஞ்சி நகர் விரிவு 4வது மற்றும் 5வது குறுக்கு தெருக்களில் 49,80,000 ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு பூமி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், குறிஞ்சி நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது மகளிருக்கு 28 மாதம் கழித்த பின் 1000 ரூபாய் வழங்கியுள்ளார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கடல்மங்கலம் ஊராட்சியில் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் விஜய், ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னி விஜய் ஆகியோர் தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பேசிய போது, திமுக ஆட்சியில் மாதம் 1000 ரூபாய் தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது மகளிருக்கு 28 மாதம் கழித்த பின் 1000 ரூபாய் வழங்கியுள்ளார் என குற்றம் சாட்டினார். இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு, தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகன், கைத்தறி பிரிவு மாவட்ட செயலாளர் வில்வபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
கச்சா எண்ணெய் விலை ஏற்றுவதற்கு அமெரிக்கா ஒரு முக்கிய காரணமாக இருந்து வருவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வருகிற மே மாதம் 5ஆம் தேதி திருவாரூரில் நடைபெறவுள்ள 43வது வணிகர் தின மாநாட்டையொட்டி இளைஞரணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில தலைவர் விக்ரமராஜா, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு, பொருளாளர் சததுல்லா உள்ளிட்ட சங்க இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் வணிகர் சங்க மாநாடு குறித்தும் வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இன்று கச்சா எண்ணெய் விலை ஏற்றுவதற்கு அமெரிக்கா ஒரு முக்கிய காரணமாக இருந்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் வணிகர் சங்க கூட்டமைப்பின் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கும் கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் கூறினார். பின்னர் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரவுள்ள நிலையில் தனிநபர் எடுத்துச் செல்லும் 50,000 ரூபாயை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்று அதிமுக கழக அமைப்பு செயலாளர் கணேசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேருந்து நிலையம் அருகில் அதிமுக பேரூர் செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது கழக அமைப்பு செயலாளர் கணேசன் பேசிய போது அதிமுக ஆட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்றும் 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக அரியணை ஏறுவார் என்றும் தெரிவித்தார். அமைச்சர் சோமசுந்தரம் பேசிய போது ஒரு மாதத்திற்குள் திமுகவை வீட்டிற்கு அனுப்பப்படும் என கடுமையாக திமுக அரசை சாடி உரையாற்றினார். இந்த மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ரவிசங்கர், கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, வழக்கறிஞர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மினி பேருந்துகளால் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்விராஜ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்விராஜ் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிருத்விராஜ் பேசிய போது பொதுமக்கள் யாரும் கேட்காத நிலையில் மினி பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்றார். இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். உங்கள் கோரிக்கை இதுவரை நிறைவேறியதா என்பதை உணர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்று அவர் அறிவுரை வழங்கினார். கோவையில் தனியார் மருத்துவமனை சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் முன்னேற்றத்தை வலியுறுத்தி பிரம்மாண்ட கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கோவை ரயில் நிலையத்தில் தனியார் மருத்துவமனை சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் முன்னேற்றத்தை வலியுறுத்தி பிரம்மாண்ட கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் கீதாஞ்சலி மற்றும் ரயில் நிலைய இயக்குனர் பழனியப்பன் ஆகியோர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் பயணிகள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுத்து கையெழுத்திட்டனர். தொடர்ந்து சரவணம்பட்டியில் உள்ள தனியார் மாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனியார் செயல் இயக்குனர் அருண் பழனிசாமி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவமனைக்கு உள்ளே மட்டுமல்லாது வெளியிலும் பெண்களின் நல்வாழ்விற்காக தொடர்ந்து அதிநவீன பரிசோதனைகள் அனைத்தும் வசதிகளும் செய்து தருவதாக தெரிவித்தார். இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் 7ஆம் ஆண்டு நிர்வாக அறங்காவலர் திவ்யலட்சுமி நினைவு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் 7ஆம் ஆண்டு நிர்வாக அறங்காவலர் திவ்யலட்சுமி நினைவு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தனியார் குழுமத்தின் தலைவர் பக்தவச்சலம், அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் அசோக் பக்தவச்சலம் ஆகியோர் தலைமை வகித்தனர். விழாவில் இந்திய ராணுவத்தின் நர்சிங் துறையில் தமிழகத்தின் முதல் பெண் ஜெனரல் இக்னாட்டியஸ் புளோரா, சமூக சேவகர்கள் சோபனா தங்கம் சுந்தர், சகாய ஏஞ்சலின் ஷாலினி உள்ளிட்ட 7 மகளிருக்கு திவ்யலட்சுமி நினைவு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நிர்வாக அறங்காவலர் அசோக் பக்தவச்சலம் செய்தியாளர்களிடம் பேசிய போது அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனையாளர்களாக மாறி வருகின்றனர் என அவர் கூறினார். பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக திவ்யலட்சுமி நினைவு விருதுகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார். 5 IT companies including KG Information Systems, ஒரு 10,000 பேர் இந்த கேம்பஸில் வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க. 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த அற்புதமான இந்த KGISL கேம்பஸ் லொக்கேஷனில் இன்னைக்கு 7th திவ்யலட்சுமி அவார்ட் செரமனி நடந்தது. திஸ் இஸ் 7th edition of the திவ்யலட்சுமி அவார்ட்ஸ். இந்த வருஷம் காஞ்சிபுரம் அருகே திமுக சார்பில் உலக மகளிர் தினத்தையொட்டி கால்பந்து போட்டி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகரில் திமுக சார்பில் உலக மகளிர் நாளையொட்டி கால்பந்து போட்டி நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிக்கான கோப்பையை ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி அன்பளிப்பாக வழங்கினார்.
முதலிடம் பெற்ற பெருநகர் அணிக்கு 20,000 ரூபாயும் கோப்பையும் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தயா தமிழ்ச்செல்வன், மாணவரணி துணை அமைப்பாளர் மகேஸ்வரன் ஆகியோர் இணைந்து வழங்கினர். 2ஆம் இடம் பெற்ற செங்கல்பட்டு அணிக்கு ஒன்றிய கவுன்சிலர் ருத்ரகோட்டி 15,000 ரூபாயும் கோப்பையும் வழங்கினார். இதன் பின்னர் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தயா தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, பெருநகர் கிராமத்தில் உள்ள இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டியை நடத்தி பரிசுகளையும் வழங்குவதாக தெரிவித்தார். கோமாபுரத்தில் நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோமாபுரத்தில் உள்ள கருப்பாண்டார் கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இப்போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600 காளைகள் மற்றும் 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உறுதிமொழி கூறி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி பெறும் வீரர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள், சைக்கிள், பீரோ போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இதையடுத்து போட்டியின் போது காயமடையும் மாடுபிடி வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஏச்செட்டிப்பட்டியில் காமன் பண்டிகையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ஏச்செட்டிப்பட்டியில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 43 வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 14 வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 29 வண்டிகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டிக்கு 8 கிலோமீட்டர் தொலைவும், சிறிய மாட்டு வண்டிக்கு 6 கிலோமீட்டர் தொலைவும் எல்லை நிர்ணயிக்கப்பட்டது. சீறி பாய்ந்து சென்ற காளைகளை சாலைகளின் இருபுறங்களிலும் நின்ற பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு பணப்பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருக வாழ்ந்தானில் சூரிய ஒளி மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் அப்பகுதி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வினோதினி ஆதரவு தெரிவித்துள்ளார். திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருக வாழ்ந்தானில் 200 ஏக்கர் பரப்பளவில் சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்வதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தில் விளைநிலங்கள் அளிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நான் தமிழர் கட்சி சார்பில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வினோதினி இன்று அப்பகுதிக்கு நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அப்போது நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் பிஸ்மி கார்த்திகேயன், மாவட்ட தலைவர் சாய் கார்த்திக், மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். மன்னன் கோயில் அருகே உள்ள நிலத்தில் 7 நபர்களுக்கு சொந்தமான மின் இணைப்பை அனுமதியின்றி ஒருவர் இடமாற்றம் செய்ததை கண்டித்து பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மன்னன் கோயில் கிராமத்தை சேர்ந்த அபிதா 7 நபர்களுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள பொதுவான மின் இணைப்பை அனுமதியின்றி தனது தந்தையின் தம்பி தியாகராஜன் இடமாற்றம் செய்துள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுத்து பழைய இடத்திலேயே இந்த மின் இணைப்பை மாற்றி தர வேண்டி மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ என்னன்னா, நாங்கள் அப்பா இறந்தோடனே கொஞ்ச நாளாக வீட்டுக்கு வெளியில் இருந்ததுனால எங்கள் அனுமதி இல்லாமையும், இபி லைன் அனுமதி இல்லாமல், யாரோட அனுமதி இல்லாமையும் அந்த இபி சர்வீஸை கொண்டுட்டு போய் தியாகராஜனுங்கிறவங்க எங்கள் அப்பாவோட அண்ணன், அவங்க கொண்டுட்டு போய் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் 6 மாதமாக ரொம்ப அலைஞ்சிட்டேன் சார். இபி சர்வீஸ்க்கும் அலைஞ்சிட்டேன், எங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் அலைஞ்சிட்டேன். எனக்கு நீங்களாச்சும் கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குனர் அலுவலகத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் வம்பாக்கீரபாளையத்தில் மீனவர்கள் சுற்றுலா படகுகளை இயக்கி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் சிறிய அளவிலான கொட்டகைகள் போடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மீனவர்கள் போட்டுள்ள கொட்டகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அனைத்தையும் அப்புறப்படுத்தும் என துறைமுகம் சார்பில் சுற்றுலா படகு உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டனர். கொட்டகையை அகற்ற கோரி அனுப்பிய கடிதத்தை திரும்ப பெற கோரிக்கை வைத்தனர். துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு தெரியாமல் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் பேச்சு நடத்திய பிறகு அந்த கடிதத்தை திரும்ப பெறுவதாக அதிகாரி உறுதியளித்தார். இதையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வலுப்படுகின்ற விதத்துல அரசாங்கத்தினுடைய அரசு அதிகாரிகளுடைய செயல்படுகிறது. இதுல துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தவறு செஞ்ச இந்த அதிகாரிகள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்தா எனக்கு அந்த அரசியல் அப்பாற்பட்டது. இந்த எம்எல்ஏ ஆகிறது போறது அதுக்கு விண்ணத்துல எல்லாம் அப்பாற்பட்டது. ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களுக்கும் நானே வீதியில இறங்கி
உயிர் மூச்சு உள்ள வரை தொடர்ந்து அவங்களுக்கோசம் நான் நிச்சயமா துணை நிற்பேன் என்பதை மட்டும் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் தளவாய்ப்பட்டியில் ஆவி நிர்வாகத்திற்கு நிலம் வழங்கிய மக்களுக்கு பட்டா வழங்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் தளவாய்ப்பட்டியில் 1979ஆம் ஆண்டில் ஆவின் பால் பண்ணை அமைப்பதற்கு 44 விவசாய குடும்பங்கள் 54 ஏக்கர் விளைநிலங்களை கொடுத்தனர். ஆவி நிர்வாகத்திற்கு நிலம் வழங்கிய 44 குடும்பங்களுக்கும் அரசு சார்பில் 1200 சதுர அடி வீட்டுமனை பட்டா இல்லாமல் வழங்கினர். இது குறித்து அரசின் விவசாய குடும்பத்தினர் முறையிட்ட போது விரைவில் பட்டா வழங்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். ஆனால் 47 ஆண்டு காலமாக பட்டா வழங்காததால் அரசுக்கு 54 ஏக்கர் நிலம் கொடுத்த குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சு நடத்தினர். இருந்தும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவது குறித்து உறுதியளிக்காததால் போராட்டத்தை தொடர்ந்தனர். புதுச்சேரியில் குழந்தையின் பிறந்த நாளுக்கு பேக்கரியில் வாங்கி சென்ற கேக் தரமில்லை என கூறி வாடிக்கையாளரும் உறவினர்களும் பேக்கரியை சூறையாடி ஊழியர்களை தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி வளதாவூர் சாலை வேலைவாய்ப்பு அலுவலகம் எதிரே உள்ள பேக்கரியில் வாடிக்கையாளர் குழந்தையின் பிறந்த நாளுக்காக கேக் வாங்கி சென்றுள்ளார். வீட்டுக்கு சென்று பார்த்தபோது கேக் கெட்டு போயிருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து முறையிட வாடிக்கையாளர் தன்னுடைய உறவினர்களுடன் அந்த பேக்கரிக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு பேக்கரி ஊழியர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளரும் அவருடன் வந்த உறவினர்களும் அங்கிருந்த ஊழியர்களை சரமாரியாக தாக்கி பேக்கரியில் இருந்த பொருட்களை தூக்கி வீசி எறிந்து சூறையாடினர். இது குறித்த கண்காணிப்பு கேமரா பதிவு காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோயம்பேடு அருகே வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் பாக்கெட்டில் வைத்திருந்த சிறிய கத்தியை எடுத்து கண்ணில் குத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கோயம்பேடு அருகே செவந்தி அவென்யூ பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தனசேகர் நெற்குன்றம் மூகாம்பிகை நகரில் உள்ள கடைக்கு செல்வதற்காக ஆட்டோவில் சென்ற அவர் சாலையின் ஓரத்தில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அருகிலுள்ள கடைக்கு சென்றார். பின்னர் மீண்டும் வந்து வாகனத்தை எடுக்க முயன்ற போது அங்கு நின்று கொண்டிருந்த அழகம்மாள் நகரை சேர்ந்த நிர்வின் காமேஷ் தனசேகரிடம், இது எங்க இடம், நீங்க எப்படி இங்கே வாகனத்தை நிறுத்தலாம் என்று இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறிய நிலையில் நிர்வின் காமேஷ் சிறிய கத்தியை வைத்து தனசேகரின் கண்ணில் குத்தியுள்ளார். இது குறித்த தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இரத்த வெள்ளத்தில் இருந்த தனசேகரை மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் நிர்வின் காமேஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாழப்பாடி அருகே மனைவிக்கு உணவு வாங்க சென்ற கணவன் அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சேலம் மாவட்டம் கருமாபுரத்தை சேர்ந்த கணேசன் தனது மனைவிக்கு உணவு வாங்குவதற்காக சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு சென்றார். தொடர்ந்து உணவகத்தில் உணவை வாங்கி கொண்டு சாலையை கடக்க முயன்ற போது திருச்சியிலிருந்து சேலம் நோக்கி வந்த அரசு பேருந்து மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கணேசனின் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் காவல்துறையினர் பயணிகளை மற்றொரு அரசு பேருந்தில் ஏற்றிவிட்டு விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்தை காரியப்பட்டி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் நடத்தினர் கதிரவனிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே நள்ளிரவில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். கூடுவாஞ்சேரி அடுத்த கன்னிவாக்கத்தை சேர்ந்த பார்த்திபன் ஜெயசித்ரா இணையருக்கு ஜெயஸ்ரீ என்ற 3 வயது பெண் குழந்தை இருந்தது. இவர்களின் வீட்டில் நள்ளிரவில் தீப்பிடித்தது. மளமளவென பரவிய தீயினால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பார்த்திபன், ஜெயசித்ரா, குழந்தை ஜெயஸ்ரீ ஆகிய மூவரும் தீயில் கருகி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த மறைமலை நகர் காவல்துறையினர் உயிரிழந்த மூவரின் உடல்களையும் கூராய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்த வழக்கு பதிந்து விபத்துக்கான பின்னணி குறித்து விசாரித்து வருகின்றனர். ஒரு பிஞ்சு குழந்தையுடன் இளம் தம்பதியினர் உயிரிழந்தது கன்னிவாக்கத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருத்துறைப்பூண்டி பெரிய நாயகபுரம் பெரிய மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பெரிய நாயகிபுரம் பெரிய மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடிகளுடனும் பெரியாச்சி வேடம் அணிந்தும் கை குழந்தைகளுடனும் பால் குடங்கள் தலையில் சுமந்தபடியும் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் தீயில் இறங்கி அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். தாவேக தலைவர் விஜயுடன் அரசியலில் இணைந்து செல்வது குறித்து காலம்தான் தீர்மானிக்கும் என நடிகர் விமல் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள தனியார் திரையரங்கிற்கு வடம் திரைப்பட குழுவினர்களான இயக்குனர் கேந்திரன், நடிகர் விமல், நடிகை சனாக்ஷா ஸ்ரீ உள்ளிட்டோர் வருகை தந்தனர். இதைத் தொடர்ந்து நடிகர் விமல் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை மையமாக கொண்டு இப்படம் எடுக்கப்பட்டது என்றும் தான் மாடு வளர்க்கும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
இதையடுத்து 7ஆம் பொருத்தம் என்ற ஒரு படத்தில் நடித்து வருவதாகவும் சிம்புதேவன் இயக்கத்தில் ஒரு படத்தை நடித்து வருவதாகவும் கூறினார். தாவேகா தலைவர் விஜயின் ரசிகர் தான் என்றும் அவருடன் அரசியலில் இணைந்து செல்வது குறித்து காலம்தான் தீர்மானிக்கும் என்றும் நடிகர் விமல் தெரிவித்தார். இதையடுத்து படத்தின் இயக்குனர் கேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மக்கள் நல்ல படங்களை கொண்டாடினால் அடுத்தடுத்து நல்ல படங்களை எடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் முன் வருவார்கள் என தெரிவித்தார். இது வடமாடு மஞ்சு பேஸ் பண்ண ஒரு கதை. இதுல நான் மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இந்த மாடு இந்த படத்துல பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேரு. ஆனா அது ஒரு ஒரிஜினல் பேர் சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாள்லயே நல்லா பழகிட்டாப்புல சோழன். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாரு, வாழைப்பழம் சாப்பிடுவாரு. அதனால அது கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப எனக்கு அந்த பாண்டிமுனி அந்த சோழனா நடிச்ச அந்த மாடுக்கும் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடு. குமரி மாவட்டத்தில் நட்டி நட்ராஜ் நடிக்கும் திடுக் திரைப்படத்தின் பிரம்மாண்ட காவல் நிலைய செட் அமைத்து படமாக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் நடிகர் நட்டி நட்ராஜ் நடிக்கும் திடுக் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் அங்கு பிரம்மாண்ட காவல் நிலைய செட் அமைக்கப்பட்டு முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. இந்திய இளைய தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு அடிமையானால் அவர்களின் வாழ்க்கை எவ்வாறு திசை மாறும் என்பதை மையமாக வைத்து இத்திரைப்படம் உருவாக்கியுள்ளது. காட்ஃபாதர் படத்தின் இயக்குனர் தோனி ஜார்ஜ் இப்படத்தை இயக்கியுள்ளார். இதையடுத்து சமூக அக்கறையுடன் உருவாகும் இத்திரைப்படம் இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண் இதனால எப்படி சீரழிந்து போகுது, ஒரு குடும்பம் எப்படி நாசமா போகுதுன்ற கதை. அது எதிர்பாராத திருப்பங்களோட பலவிதமான கருத்துக்களோட இந்த படத்துல நாங்க சொல்றோம். இந்த படத்துல 2 டைரக்டர்ஸ், டோனி ஜார்ஜ் காட்ஃபாதர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் அனில் நாயர். இவங்க 3 பேரும் அசோசியேட் டைரக்டர்ஸ். இனி வருவது உலக செய்திகள். போரின் முடிவை தாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதைத் தொடர்ந்து ஈரானுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிரடி அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதில் போரின் முடிவை தீர்மானிப்பது தாங்கள் தான் என்றும் இந்த பிராந்தியத்தின் தமது ஆயுத படைகளின் கைகளில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அமெரிக்க படைகள் போரை முடிவுக்கு கொண்டு வராது என்றும் கூறியுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்களுக்கான முதல் சுற்று போட்டியில் மார்டின் டேவிட் வெல் ஜோடியை வீழ்த்தி பாம்ப்ரி கோரன்சன் ஜோடி வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவின் முதல் சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரி கோரன்சன் ஜோடி, பிரான்சின் ஃபேப்ரிஸ் மார்டின், நெதர்லாந்தின் டேவிட் வெல் ஜோடியுடன் மோதினர். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய பாம்ப்ரி கோரன்சன் ஜோடி 2-0 என்ற நேர் செட் கணக்கில் மார்டின் டேவிட் பெல் ஜோடியை வீழ்த்தி வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 15,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,800 ரூபாய் அதிகரித்து 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,31,344 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் செக்சஸ் 542 புள்ளிகள் அதிகரித்து 78,108 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 188 புள்ளிகள் அதிகரித்து 24,216 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்றியமையா பொருட்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது மத்திய அரசு. பெட்ரோல், டீசல், எரிவாயு வளங்களை ஒழுங்குபடுத்தவும் பதுக்கல், கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்கவும் நடவடிக்கை.
அரபு நாடுகளில் போர் சூழலால் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு இறக்குமதி தடைபட்டது. வீட்டு பயன்பாட்டு எரிவாயு உற்பத்தியை அதிகப்படுத்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெட்ரோலிய அமைச்சகம் உத்தரவு. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்பட்டால் மோசமான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படும். சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். உலக சந்தையில் எண்ணெய் வளங்கள் தடைப்பட்டுள்ள நிலையிலும் வங்கதேசத்துக்கு 5000 டன் டீசல் வழங்கும் இந்தியா. ஏற்கனவே செய்து கொண்ட உடன்பாட்டின்படி வழங்கப்படுவதாக வங்கதேச பெட்ரோலியம் கழக தலைவர் தகவல். கோவை வஉசி மைதானத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறிவியல் விஞ்ஞானி GD நாயுடு உருவச்சிலை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு CBI சம்மன் அனுப்பியுள்ளதாக செந்தில் பாலாஜி தகவல். மார்ச் 17ஆம் நாள் தில்லிக்கு நேரில் சென்று விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.